அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 2D சரிங்களா, அளவியல் சார்ந்த கணக்கில் தான் பார்த்துட்ருக்கோம். ரைட்டு வாங்க, அதை சார்ந்த கணக்கு தொடர்ச்சியை நம்ம இங்கே பார்ப்போம். என்ன கணக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு விவசாயி சாய் சதுர வடிவிலான நிலத்தை வைத்துள்ளார். அந்த நிலத்தின் சுற்றளவு 400 மீட்டர். அதன் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 120 மீட்டர் ஆகும். 2 வெவ்வேறு வகையான காய்கறிகளை பயிரிட அவர் நிலத்தை இரு சம பகுதிகளாக, இதான் இங்கே முக்கியம், இரு சம பகுதிகளாக பிரிக்கிறார் எனில் அந்த நிலத்தின் பரப்பளவை காண்க. ஸோ இவ்வளவு இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி இவ்வளோலாம் போடணும் அவசியம் இல்லை ஓகேங்களா. ரைட். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன வார்த்தையை நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, சாய் சதுர இரு சம பகுதிகளாக சுற்றளவு நமக்கு தெரியும் கொடுத்துருக்காங்க, ஒரு மூலை விட்டம். ரைட். அப்போ நல்லா என்ன பண்ணுங்கள், இங்கே வார்த்தையிலே நான் சொல்கிறேன் பாருங்களேன், சாய் சதுர இல்லை சாய் சதுர இல்லை சாய் சதுரம்னு வச்சுக்கோங்க. ரைட். ஒன்றுமே இல்லை, சதுரம் சாஞ்சிச்சுன்னா ஓகேவா, சாய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சாய் சதுரம். ரைட். இப்போ நம்ம சதுரம்னா என்னன்னு தெரியும், 4 பக்கம் எப்படி இருக்கும், சமமாக தான் இருக்கும் ஓகேங்களா. ரைட். ஸோ சுற்றளவுனா இதான் சுற்றளவு, சுற்றி வரக்கூடியது தான் சுற்றளவு. ஸோ சுற்றளவில் கொடுத்துருக்காங்க 400. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இங்கே 100 போட்டிருப்பீங்க, இங்கே 100 இருந்திருக்கும், இங்கே 100 இருந்திருக்கும், இங்கே 100 ஓகேங்களா. ஸோ சுற்றளவு 4 பக்கமும் சமமாக இருக்கும். ஸோ இப்போ 400 100 கொடுத்தா தான் 4 பக்கமே 400 வரும். ரைட். இப்போ இதை நீங்கள் சாய்க்கிறீங்க ஓகேங்களா. ஸோ இப்படி சாய்க்கும்போது ஓகேங்களா, சாய் சதுரத்தை நீங்கள் சாய்க்கும்போது என்னவா மாறிடும் அப்படின்னா சாய் சதுரம் இந்த படத்தில் உள்ளது மாரி மாறிடும் ஓகேங்களா. ரைட். ஸோ அப்போ படத்தில் உள்ள மாரி மாறிடுச்சு ஓகேவா, சாய்ச்சிட்டோம், சதுரத்தை சாய்ச்சிட்டோம். ஸோ அப்போ இங்கே என்னது, அளவு மாறாது ஓகேங்களா. ஆனால் வச்சு அளவு மாறாது, டயக்ராம் தான் மாறிருக்கு, பிக்சர் தான் மாறி இருக்குது. ஸோ இங்கே 100, இங்கே 100, இங்கே 100. ரைட்டு. இதை நம்ம போட்டுட்டோம். ரைட், சூப்பர். அதுக்கப்புறம் இந்த வார்த்தை என்னமோ சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஸோ சுற்றளவு கண்டுபிடிச்சோம், 100 100 எல்லாம் சைடும். அதுக்கப்புறம் மூளை விட்டமும் கொடுத்துருக்காங்க ஓகே, மூளை விட்டம். ஸோ இதான் மூளை விட்டம். இந்த மூளை விட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சாய் சதுரத்தை இரு சம பகுதிகளாக பிரிக்கும் ஓகேங்களா. ரைட். அதாவது இங்கே என்ன அளவு இருக்கோ அதே தான் இங்கேயும் அளவு இருக்கும். ஸோ இரு சம பகுதிகளாக, ஸோ முக்கோண வடிவத்தை என்ன பண்ணும், பிரிக்குது. ரைட். ஸோ இது மூளை விட்ட அளவு என்ன கொடுத்துருக்காங்க, 120. ரைட். ஸோ அப்போ அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிச்சிட்டு இதே அளவு தான் இங்கேயும் இருக்கும் ஓகேங்களா. ரைட். ஏன்னா இரு சம பகுதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே அளவு தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிச்சி அதை அதேமாரி இன்னொரு தடவையும் அதே நம்பர் என்ன பண்ணிக்க போகிறேன், கூட்டிக்க போகிறேன். ஏன்னா இரு சம பகுதிகளாக பிரிக்க போகிறோம். ரைட். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த முக்கோணத்தோடைய பரப்பை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ அளவு எடுத்துக்க போகிறேன், 100, அடுத்து என்ன 100, அடுத்தது 120 ஓகேங்களா. ரைட். ஸோ அப்போ பித்தாரஸ் இதில் வருவாரான்னு பார்க்குறோம் ஓகேங்களா. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் நம்பர் 00 இருக்குது. ஸோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண ஏன்னா அடுத்த 2ஆம் நம்பர் எடுத்துக்குவோம். ஸோ இதை எடுத்துகிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அப்போ முதலாம் இலக்கியம் ஓகே, 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான், 0 ஸ்கொயர் பண்ணால் 0, இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா இது வரணும், வருதா, வரல. ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே யார் வர மாட்டார் அப்படின்னா பித்தாகரஸ் வர மாட்டார். ஸோ அப்போ பித்தாகரஸ் வரல அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு யார் வந்துடுவாப்புல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அவரோட ஃப்ரெண்டு ஹெரான் வந்துடுவாப்புல ஓகேங்களா. ரைட். ஸோ ஹெரான் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ 3 பக்கம் இருக்கும் ஓகேவா. ஹெரான் சொன்ன விஷயம் இதுதான். ஸோ 3 பக்கத்தையும் கூட்டி ஓகேவா, பாதி ஆஃப் ஓகே. ஹெரான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஆஃபு ஓகேவா. அடுத்து என்ன சார், ப்ளஸ் நீடட், அவ்வளோதான். இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா இது 3 பக்கத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 320. ஸோ இதில் பாதி எவ்வளோ அப்படின்னா 160, அவ்வளோதான். ஸோ 160. இப்போ நம்ம ஆஃப் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னா நீடட். ஸோ அப்போ அவ்வளோதான். இதுக்கு எவ்வளோ நீடட்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 100 வந்துருச்சு. இன்னும் 60க்கு 160க்கு எவ்வளோ நீடட் தேவைப்படுது, 60. இங்கேயும் எவ்வளோ தான், 60, இங்கே 40. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுப்போம். இந்த ஏரியாவுக்கு தான் என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அவ்வளோதான், கணக்கு வந்துருச்சு. பாருங்கள், 160 இன்ட்டு 60 இன்ட்டு 60 இன்ட்டு 40, அவ்வளோதான். ஓகே, ஆஃபு நீடட். ஓகே, இந்த ஏரியாவுக்கு தான் என்ன பண்ணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஓகேங்களா. ரைட்டு, முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட்டாக என்னன்னு தெரியும், 2 டைம்ஸ் இருந்தால் ஒன்ஸ் நம்ம ஆன்சராக எழுதுவோம் ஓகேங்களா. ரைட்டு. ஸோ அப்போ பாருங்கள், ஸோ 2 60 இருக்குது, ஒரு 60 வெளில வந்துடும். ரைட் ஓகேங்களா. ரைட், சூப்பரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ அப்போ 2 0 இருக்குது, ஒரு 0 வெளில வந்துடும். ஸோ அப்போ இதோட சேர்த்துக்கலாம், 600ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ரைட்டு. இதுக்கு அடுத்தது இங்கே யார் இருக்கா அப்படின்னா 16 யார் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் யார், 4, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுவும் முடிச்சிட்டோம். ஸோ ரிமைனிங் வந்து 4, 4 ஸ்கொயர் ரூட் யார், 2. ஸோ அவ்வளோதான், புரியுங்களா. ஸோ அப்போ எவ்வளோ அப்படின்னா
2 8 ஓகேவா. 8ஐயும் 6ஐயும் பெருக்குனா 8 40 6 8 48. ஸோ அப்போ 4800. இது யார் அப்படின்னா சாய் சதுரத்துடைய ஒரு ஏரியா. எந்த ஏரியா? இந்த ஏரியா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4800. சேம் அதே அளவு தான் இங்கேயும் இருக்கும். இதே 4800 தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அப்போ மொத்த பரப்புன்னு கேட்டால் நல்லா நம்பிச்சிங்க, மொத்த பரப்புன்னு கேட்டால் 2 4800 வரும். ஓகேங்களா, ரைட்டு. ஏன்னா இரு சம பகுதிகளாக பிரிக்கிறோம். ஸோ ஒரு சம பகுதியோட முக்கோணத்தோட பரப்பு பார்த்தீங்கன்னா 4800. அதே தான் இன்னொரு முக்கோணத்தோட பரப்பும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து தான் சாய் சதுரமாக மாறும். ஸோ 9600 சதுர. ஓகேங்களா, ரைட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர்னு கொடுத்தா மீட்டரில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணோம்னா 9600 சதுர மீட்டர். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? ஸோ கணக்கு முடிஞ்சு போச்சு. இது சேம் இதேமாரி இன்னொரு கணக்கு இருக்குது, அதையும் போட்டுரும் பாருங்கள். சேம் அதே மாதிரி போன கணக்கு அதே மாதிரி தான் பாருங்கள். நிலமானது சாய் சதுர வடிவில் உள்ளது. நிலத்தின் சுற்றளவு 160 மீட்டர் ஆகும். அதன் மூலைவிட்டத்தின் அளவு 48 மீட்டர் எனில் அந்த நிலத்தின் பரப்பை காண்க. ஸோ சாய் சதுரம், சதுரம் சாஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் சாய் சதுரம். ஸோ சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 160. ஸோ 160 அப்படின்னா 4 பக்கமே சமமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் சதுரம். அந்த சதுரத்தை சாய்ச்சிட்டோம் அப்படின்னா சாய் சதுரம். ஸோ இப்போ சுற்றளவு அப்படின்னா இதான் சுற்றளவு. 4 பக்கத்தையும் சுற்றி வர்றது தான் சுற்றளவு. ஸோ அப்போ சுற்றளவு ஓகேவா 160னா ஒரு பக்கத்தோட அளவு எவ்வளோ இருக்கும்? 40ன்னு இருக்கும். ஸோ அப்போ இங்கே 40, இங்கே 40, இங்கே 40, இங்கே 40. ஸோ அப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 16 160 சுற்றளவு வந்துருச்சு. ரைட். அதுக்கப்புறம் என்னமோ சொல்லிக்காங்களா மூலைவிட்டத்தின் அளவு. ஸோ இந்த மூலைவிட்டத்தின் அளவு எவ்வளோ அப்படின்னா 48 மீட்டர். ரைட். ஸோ அப்போ அந்த நிலத்தை ஓகேவா, அந்த நிலத்தை பரப்பை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சாய் சதுரத்து மூலைவிட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா இரு சம பகுதிகளாக பிரிக்கும். ஸோ அப்போ இந்த முக்கோணத்தோட பகுதியை கண்டுபிடிச்சிட்டு ஓகேவா என்னவோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ரைட். ஸோ அப்போ இந்த முக்கோணத்தோட அளவை நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் அளவு எடுக்கிறேன். ஸோ அப்போ அந்த ஏரியாவோட பக்கத்தோட அளவு மட்டும் எடுக்கிறேன். 40 40 48. ஓகேங்களா. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன அப்படின்னா வராது. ஓகேங்களா. ஸோ 0 ஸ்கொயர் பண்ணால் 0 0 8 8 64. ஸோ கூட்டினா நமக்கு வராது. ஸோ பித்தாகரஸ் இங்கே வர மாட்டாப்புல. ஸோ யார் வர போகிறாரு அப்படின்னா ஹெரான் தான் வர போகிறாரு. ஹெரான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த பக்கம் எல்லாத்தையும் கூட்டுங்க. ஓகேங்களா, ரைட்டு. கூட்டி பாதியாக மாற்றிங்க. ரைட் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 128. ஓகேங்களா, ரைட். ஸோ இதில் பாதியாக மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ இதில் நம்ம பாதியாக மாற்றினோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 64 வரும். ஓகேவா. 6 2 12 4 2 8. ஸோ 64. ஸோ அப்போ நமக்கு தெரியும். ஓகேவா. ஸோ அப்போ ஆஃபாக மாற்றிட்டாப்புல. ஸோ ஆஃபாக மாற்றிட்டோம். ஓகேவா. என்னது ஆஃபாக மாற்றிட்டோம். ஸோ அப்போ 64. ஸோ அதுக்கப்புறம் என்னது நீடட். அதுக்கப்புறம் என்னது நீடட். அதானே ஹெரான் என்ன சொல்லியிருப்பார்? நல்லா நான் வச்சுங்க. ஹெரான் என்ன சொல்ல ஆஃபாக மாற்றுங்க. ஓகேங்களா, ஆஃபாக மாற்றுங்க. ரைட். அடுத்து என்ன பண்ணுவேன் ப்ளஸ் நீடட். அவங்க நீடட் என்னன்னு பாருங்கள். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. அவ்வளோதான். இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ரைட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நீடட் எவ்வளோ அப்படின்னா 24 தான் நீடடு. அதே சேம் 24 தான் நீடடு. இங்கே எவ்வளோ அப்படின்னா 16 நீடட். ஓகேங்களா. ஸோ அப்போ 48 16 கூட்டினோம்னா 64 வந்துடும். ஓகேங்களா, ரைட். அவ்வளோதான். ஸோ இந்த ஏரியாவுக்கு தான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதான் விஷயம். ரைட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்டில் கணக்கு முடிச்சிடும். ஸோ 64 24 இன்ட்டு 24 இன்ட்டு 16. ஓகேங்களா. ஸோ டபுள்ஸாக இருந்தால் ஒன்ஸ் வெளில வரும். ஸ்கொயர் நம்பராக இருந்தால் ஓகே ஒன்ஸ் வெளில வந்துடும். ரைட். இப்போ இங்கே பாருங்கள் டபுள்ஸு. ஸோ வெளியில் வந்துடும். 24 வெளியில் வந்துருச்சு. ரைட்டு. 64 இதோட ஸ்கொயர் நம்பர் யார் அப்படின்னா 8. ஸ்கொயர் ரூட் நம்பர் யாருன்னா 8. ரைட்டு. இது யார் அப்படின்னா 16. 16ஓட ஸ்கொயர் ரூட் யார் அப்படின்னா 4. ரைட். அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் பெருக்கணும். ஸோ 24ஐயும் 8 எவ்வளோ அப்படின்னா 32. ஸோ இது ரெண்டையும் பெருக்கணும், நமக்கான ஆன்சரு வந்துடும். ஸோ அப்போ 28ஐயும் ஓகேவா 24ஐயும் 32ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 768. ஓகேங்களா. அதாவது 768. இது யார் அப்படின்னா ஓகேங்களா, இது யார் அப்படின்னா ஒரு முக்கோணத்தோட பகுதி. இந்த பகுதியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 768. ரைட். சேம் இதே தானே இந்த முக்கோணத்தோட அளவும் அதே தானே வரும். ஓகேவா 768 தான் வரும். ஸோ அப்போ மொத்த சாய் சதுரத்தோட பரப்பு கேட்டால் ஓகேவா சாய் சதுரத்தின் பரப்பு. ஓகேங்களா. ஸோ அப்போ பரப்பு கேட்டோன்னா 768. சேம் அதே தான் 768. இன்னொரு 768 கூட்டிக்கணும். ஸோ நமக்கான ஆன்சர் இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 1536
சதுர மீட்டர். என்னது? சதுர மீட்டர். அவ்வளோதான் விஷயம். ஸோ புரியுதுங்களா? ரைட். ஸோ அப்போ 2 கணக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சாய் சதுரம்னு வந்துச்சுனாவே கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சாய் சதுரம், சதுரம் சாய்ஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் சாய் சதுரம். ஸோ சுற்றளவு கொடுத்துட்டாங்கன்னா 4 பக்கமும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். ஸோ அவங்க கொடுக்குற சுற்றளவு அமௌண்ட்டை ஈக்குவலாக எல்லாத்தையும் பிரித்து கொடுக்கணும். போன கணக்கில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த கணக்கில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 160 கொடுத்துருந்தாங்க. போன கணக்கில் சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 400. ஸோ 4 பக்கத்துக்கு 100 100 கொடுத்துருப்போம். புரியுங்களா? ரைட். ஸோ இப்போ பிடிச்சிருந்தா இந்த 2 கணக்கு முக்கியமான கொஸ்டின். புரியுங்களா? ரைட். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.